கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயராலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். சங்கீதம் 128:5 நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேம் என்ற மகிமையின் வாழ்வை வழங்கும் வள்ளலுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? 1. ஜீவனுள்ள நாளெல்லாம் காத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 4:10 உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். 2. ஜீவனுள்ள நாளெல்லாம் வாசித்திடுங்கள். உபாகமம் 17:20 தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். 3. ஜீவனுள்ள நாளெல்லாம் நிலைத்திருங்கள். சங்கீதம் 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். 4. ஜீவனுள்ள நாளெல்லாம் தங்கியிருங்கள். சங்கீதம் 27:4 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். 5. ஜீவனுள்ள நாளெல்லாம் துதித்திடுங்கள். சங்கீதம் 63:4 என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். அன்புக்குரியவர்களே, தோல்வியும் துன்பமும் தனியே வருவதில்லை, வலிமையையும் தைரியத்தையும் கூடவே அழைத்து கொண்டு வருகிறது. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில, புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாளில, தாவீதின் குமாரனே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமது பாதத்தையே நான் வாஞ்சிக்கிறேன் என்று நாம் அர்ப்பணிப்போம். இன்றைய சிந்தனை உள்ளத்துல ஒரு கேள்வி எழும்புகிறது. எல்லாரும் சிறப்பாய் வாழ வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். அதற்கு சிறப்பான மாதிரி யார்? நாம் பின்பற்ற வேண்டிய மாதிரி யார்? இந்த கேள்வி நேற்று இன்று கேட்கப்படுவது அல்ல. இயேசு கிறிஸ்துவின் காலத்திலிருந்தே கேட்கப்பட்ட ஒரு ஆழமான கேள்வி. நாம் பின்பற்ற வேண்டிய மாதிரி யார்? ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவ தலைவரை தெரிவு செய்யும்படியான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. 2 பேர் போட்டியிட விருப்பம் தெரிவித்தார்கள். தேர்தல் நடத்த ஆயத்தம் செய்யப்பட்டது. வாக்கு சீட்டுகள் கொடுக்கப்படுகிறது. இந்த இருவரில் யார் உங்களுடைய நண்பரோ அவருக்கு வாக்களிக்கலாம் என்று தலைமை ஆசிரியர் அறிவித்தார். மாணவர்கள் விறுவிறுப்பாக வாக்களித்தனர். ஓட்டு எண்ணிக்கை முடிவில் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்திருந்தது. காரணம், ஒருவர் 100% ஓட்டுகளையும் மற்றொருவர் 0% ஓட்டுகளையும் வாங்கியிருந்தார். தோல்வி அடைந்தவரிடம் உன்னுடைய வாக்கை கூட நீ உனக்கு செலுத்தவில்லையா என்று கேட்ட பொழுது, வாக்களிக்கும் முன்பு நீங்க சொன்ன அறிவிப்பில் உங்கள் நண்பருக்கு வாக்களியுங்கள் என்று சொன்னதால் தான் என்னுடைய வாக்கையும் என் நண்பருக்கே கொடுத்து விட்டேன் என்று குறிப்பிட்டார். அன்புக்குரியவர்களே, குழந்தைகள் கபடமில்லாமல் பூத்த மலர்கள், கலங்கமில்லாமல் நறுமணம் வீசும் இதழ்கள், வஞ்சனை இல்லாத அழகோவியங்கள். யூத ரபி ஒருவரிடம் வந்த சீடர்கள், நாங்கள் பின்பற்ற வேண்டிய மாதிரி யார்? எந்த மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டபோது யூத ரபி சொன்னார், சிறுபிள்ளைகள் தான் நல்ல மாதிரிகள், அவர்களையே நீங்கள் பின்பற்றுங்கள் என்றார். இதே கேள்வியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டபோது மத்தேயு 18:3 நீங்கள் மனம் திரும்பி சிறுபிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருளும் சிறப்பான மாதிரியும் சிறுபிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவின் திருவருகையின் காலத்திற்கு ஆயத்தப்படும் நாம் சிறுபிள்ளைகளைப் போல மாற ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒரு கவிஞன், குழந்தைகளின் இருதயம் அழகோவியம், குழந்தைகளின் நடவடிக்கை உயிரோவியம், குழந்தைகளின் கோபம் சூரியோதயம், குழந்தைகளின் வருத்தம் சந்திரோதயம். உலகுக்கு சிறுபிள்ளைகள் முன்மாதிரிகள். சிறுபிள்ளைகளுக்கு பெற்றோர்களே ஒரு மாதிரிகளாக வாழ்கின்றனர் என்று குறிப்பிடுகின்றான். ஒரு ஞானி, குழந்தைகளின் உலகம் வண்ணமயமானது, அதில் கரைகளும் குறைகளும் ஒட்டுவதே இல்லை, ஏரியலும் சர்ப்பும் தேவைப்படுவதே இல்லை என்று குறிப்பிடுகிறார். ஒரு பழமொழி ஒன்றை நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிடுவார்கள். குழந்தையும்
தெய்வமும் ஒன்று என்று சொல்வார்கள். இன்றைய அறைகூவல், நாம் சிறுபிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் ஆண்டவரின் இரண்டாம் வருகையில நமக்கு இடமில்லை என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேலரின் சிறுபிள்ளை ஒன்று சீரிய நாட்டுக்கு அடிமையாக கொண்டு வரப்பட்டது. நாகமான் தன் வீட்டு வேலைக்காக அழைத்து வந்திருந்தார். ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயதில் சிறை வாழ்க்கை, பெற்றோரின் அரவணைப்பை அனுபவிக்க முடியாத துயர வாழ்க்கை. ஆனாலும் தன் சந்தோஷத்தை அடகு வைத்த குடும்பம் தன் கண்முன்னே கஷ்டப்படுவதை பார்த்து மனம் பொறுத்து கொள்ள முடியாமல் தன் எஜமானி அம்மாவிடம் 2 ராஜாக்கள் 5:3 என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கரிடம் போவாரேயானால் நலமாயிருக்கும், அவர் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். இதுதான் பெற்றவர்களுக்கு வராத குழந்தை மனம். எல்லாரும் நலமுடன் வாழ வேண்டும் என்று நினைப்பது சிறுபிள்ளைகளின் மனம். யோவான் 6ஆம் அதிகாரத்துல 5 அப்பம் 2 மீன்களை பகிர்ந்த நிகழ்வு. இயேசுவின் மலை பிரசங்கத்திற்கு திரளான கூட்டம் கூடியிருந்தனர். ஒரு சிறுவன் உணவு பொட்டலத்தோடு வந்திருந்தான். பையன் பிரயாண களைப்பினால களைத்து போய்விடக்கூடாது என்று பெற்றோர் உணவை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். அன்பையும் பாசத்தையும் உணவாக கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைத்து பதுக்கி வைக்காமல் பிறருடைய பசி போக்குவதற்காக உடனே எடுத்து கொடுத்தான். இதுதான் பெற்றவர்களுக்கு வராத குழந்தை மனது. எல்லாரும் பசியின்றி வாழ வேண்டும் என்று நினைப்பது சிறுபிள்ளைகளின் மனது. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்துல மிரியாமை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பார்வோனுக்கு பயந்து நாணல் பெட்டியில் தண்ணீருக்குள் விடப்பட்ட பச்சிலம் குழந்தை மோசேயை மிரியாம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். பார்வோன் குமாரத்தி நாணல் பெட்டியை தூக்கி எடுத்தவுடன் ஆபத்தை பற்றி கவலைப்படாமல் குழந்தையின் தாயையே அழைத்து வந்தார். இதுதான் குழந்தை மனது. ஒரு பழமொழி குறிப்பிடுவார்கள், இளம் கன்று பயம் அறியாது, ஆபத்தை துணிவுடன் எதிர்கொள்வதுதான் சிறு பிள்ளைகளின் மனது. ஒரு ஊழியக்காரர் தன் மகளிடம், யாராவது வந்தால் நான் இல்லை என்று சொல்லிவிடு, நான் அருளுரை ஆயத்தம் செய்ய போகிறேன் என்று அறைக்கதவை பூட்டிக் கொண்டார். அந்த நேரம் விசுவாசி ஒருவர் தன் கஷ்டத்தை சொல்லி ஜெபிப்பதற்காக ஊழியருடைய இல்லத்திற்கு வந்தார். சிறுபிள்ளை, அப்பா வெளியூருக்கு போயிருப்பதாக சொல்ல சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளேதான் இருக்கிறார், கவலைப்படாதீர்கள், நான் போய் கூட்டிக் கொண்டு வருகிறேன். ஊழியர் வேறு வழி இல்லாமல் வெளியே வந்து ஜெபித்து முடித்தவுடன் அந்த விசுவாசி சொன்னார், ஐயா, உங்களை பார்க்க முடியவில்லை என்றால் தற்கொலை செய்ய திட்டமிட்டு வந்திருந்தேன். இதுதான் குழந்தை மனது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சிறுபிள்ளைகளைப் போல நீங்கள் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு இடமில்லை என்று குறிப்பிடுகிறார். நாமும் சிறுபிள்ளைகளைப் போல மாற வேண்டும். காரணம், குழந்தைகளின் மனம் அற்புதமான உலகம். ஃப்ராஸ்ட் சர்ச் என்று சொல்லப்படுகிற புகழ்பெற்ற உளவியலாளர் சிறுபிள்ளைகள் மூலமாக 4 மாதிரிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவைகளைத்தான் இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிறோம். 1, சிறுபிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஒரு ஆய்வுல பட்டு கிடைத்தால் மனம் மகிழ்கிறது, துட்டு கிடைத்தால் மனம் துள்ளுகிறது, விட்டு கொடுக்க மட்டும் ஏனோ மனம் மறுக்கிறது. பெறுவதில் இருக்கும் மனநிறைவு கொடுப்பதில் இருப்பதில்லையே. ஒன்றுமில்லாத நேரத்தில் மனம் குறைவுபட்டு போய்விடுகிறது. சிறுபிள்ளைகளை கவனித்து பாருங்களேன். சந்தோஷமாக இருப்பதற்கு காரணமே தேவைப்படுவதில்லை. சிறுபிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கிறார்கள். நாம் தான் சந்தோஷப்பட காரணங்கள் தேவைப்படுகிறது. ஆனால் சிறுபிள்ளைகள் காரணமே இல்லாமல் சந்தோஷமாகவே வாழ்கிறார்கள். மருத்துவர்களுடைய ஆலோசனையும் எந்த காரியமும் நம் இதயத்தை அசைத்து பார்க்க இடம் தந்துவிடக்கூடாது என்பதுதான். தாமஸ் ஆல்வா எடிசன் இரத்த வியர்வை சிந்தி வாழ்நாள் முழுவதும் செலவிட்டு உருவாக்கிய ஆய்வுக்கூடம் தீப்பற்றி எரிந்த போது தன் பிள்ளைகளை முதலில் அழைத்து வந்து, தீ எவ்வளவு அழகாக எரிகிறது பாருங்கள், இது போன்ற தீயை இன்னொரு முறை நீங்கள் பார்க்கவே முடியாது என்று சந்தோஷமாக கூறினாராம். அன்புக்குரியவர்களே, என்ன நடந்தாலும் அது நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும்.
அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆம்பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் இருப்பவர்கள் சந்தோஷமாகவே இருக்கிறார்கள். ஆபிரகாம் ஒரு நாள் 2 நாள் கனவு அல்ல, 99 ஆண்டு கால கனவுதான் ஈசாக்கு. உன் மகன் ஈசாக்கை எனக்காக பலியாக கொடு என்று ஆண்டவர் சொன்னபோது ஆபிரகாம் ஆண்டவரின் வார்த்தையை நிறைவேற்ற ஆயத்தமானார். ஆண்டவர் ஏன் இப்படி பண்றார் என்று மனதை குழப்பிக் கொள்ளவில்லை. யோவான் 16:20 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆம்பிரியமானவர்களே, சிறுபிள்ளைகளை போல மாற நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? தோஷங்களை விரட்டும் ஆயுதம் தான் சந்தோஷம். சிறுபிள்ளைகளை போல மாறினால் சந்தோஷம் நம் வசப்படும். யோவான் 16:24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இரண்டாவதாக, சிறுபிள்ளைகள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாய் இருப்பார்கள். ஒரு ஞானி எறும்பு சுறுசுறுப்பின் அடையாளமாக சுத்தரிக்கப்படுவது போல குறும்பு செய்யும் சிறுபிள்ளைகள் சுறுசுறுப்பின் இலக்கணமாக வாழ்கின்றார்கள் என்று குறிப்பிடுகிறார். ஒரு ஆய்வில் சிறுபிள்ளைகள் கண் விழித்த நொடிப்பொழுது தொடங்கி கண்மூடி தூங்கும் வரை சுறுசுறுப்பாகவே இருப்பார்கள், சோர்வு அடைவதே இல்லை என்று குறிப்பிடுகிறார். ஒரு ஞானி சிறுபிள்ளைகள் இதயம் போன்றவர்கள், இதயம் ஓய்வின்றி ஓடிக்கொண்டே இருப்பது போல சிறுபிள்ளைகள் சோர்வடையாமல் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். நாகமான் அடிமையாக கொண்டு வந்த சிறுபிள்ளையை நினைவுபடுத்தி பாருங்களேன். வாய்ப்பே இல்லாத இடத்துல வாழ்ந்து காட்டுகிறது, சாத்தியமே இல்லாத இடத்துல சாதித்து காட்டுகிறது, ஆண்டவரை அறியாத இடத்துல ஆண்டவரை அறிவித்தது. தன்னை அடிமையாக கொண்டு வந்தவர் வாயாலேயே தான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்ல தூண்டுகோல் ஆகிறது. 2 ராஜாக்கள் 5:15 இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்று நாகமான் சாட்சி பகருகிறார். வேதனை சூழ்ந்தாலும் சாதனை படைப்பது சிறுபிள்ளைகளே. சோதனைகளை தகர்க்கும் மாபெரும் யுக்தி சுறுசுறுப்பு. தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் படையே நடுங்கி ஒளிந்து கொண்டிருந்த போது, கோலியாத்தை எதிர்த்து நிற்க ஆளில்லாத போதும் சிறுவன் தாவீது கவசங்களையும் ஆயுதங்களையும் அணிந்து வராமல் இஸ்ரவேலின் தேவனை மட்டுமே நம்பி சுறுசுறுப்பாக முன்னேறியவன். சாதாரண கல்லால ஜெயம் கொண்டவன். முறுமுறுப்புகளை வேறறுப்பது சுறுசுறுப்பு. ஒரு ஞானி இன்றைய மனிதர்கள் ஆற்றை போல சுறுசுறுப்பாய் பாய்ந்தோட வேண்டும். மேடுகளை கண்டு முடங்கி விடாமல், பள்ளங்களை கண்டு தயங்கி நிற்காமல், மேடுகளை கரைக்கும் வரை பள்ளங்களை நிரப்பும் வரையும் சுறுசுறுப்பாக ஓட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, வரலாற்றை வியாபித்திருக்கும் அத்துணை மனிதர்களும் சுறுசுறுப்பாக இயங்கியவர்கள். நாமும் வரலாறாக வாழ அழைக்கப்படுகிறோம். சிறுபிள்ளைகளை போல மாற ஆயத்தமா? பரபரப்பான உலக பயணத்துல சுறுசுறுப்பாக இயங்குவோம், ஆண்டவருடைய அரசுக்கு ஆயத்தமாவோம். மூன்றாவதாக, சிறுபிள்ளைகள் பெரும் வரை ஓய மாட்டார்கள். ஒரு கவிஞன் நினைத்ததை நடத்தியே முடிப்பது சிறுபிள்ளைகள். ஒன்றை ஆசைப்பட்டு விட்டால் அதை பெரும் வரை சிறுபிள்ளைகள் ஓய மாட்டார்கள். ஆசைப்பட்டதை அடைய 2 வழிகளை பின்பற்றுகிறார்கள். ஒன்று பிடிவாதம், இன்னொன்று அன்பு செய்வது. தங்களின் விருப்பத்தை பெற்றுக்கொள்ளும் வரை ஓயவே மாட்டார்கள். பெற்றோர்களாகி நாமும் கூட சில நேரம் நம்முடைய விருப்பம் நிறைவேறும் வரை ஓய்வதே இல்லை. பெற்றோர்களை வதைக்கும் வாதம் பிடிவாதம். வரட்டு பிடிவாதம் இன்று ஆசீர்வாதங்களை, நிம்மதியை இழக்க வழி செய்து விடுகிறது. சிறுபிள்ளைகள் அருளும் அறைகூவல் என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும் வரை ஓய்ந்து விடாதீர்கள், சுறுசுறுப்போடு போராடுங்கள். யாக்கோபு 2 பரிவாரங்களின் ஆசீர்வாதங்களை பெறும் வரை சுறுசுறுப்பாக இயங்கினார், ஓயவே இல்லை. ஆதியாகமம் 32:10 அடியனுக்கு
தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று குறிப்பிடுகிறார். யாபேஸ் பெற்றெடுத்த தாய் துக்கத்தோடு மகனை பெற்றேன் என்று சொல்லி துக்கத்தை உண்டாக்குகிறவன் என்று பெயரிட்டார். 1 நாளாகமம் 4:10 யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஒரு ஞானி குறிப்பிடுகிறார், வருத்தங்கள் நம்மை கண்டு வருத்தப்பட வேண்டும். ஆம் அன்புக்குரியவர்களே, சிறுபிள்ளைகளை போல மாற நாம் ஆயத்தமா? வாதங்களிலே கொடியது பிடிவாதம். மனிதர்களிடம் பிடிவாதத்தை தவிர்த்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க ஆண்டவரிடம் பிடிவாதமாய் நாம் காத்து நிற்போம். நிறைவாக உலக வாழ்க்கை அநித்தியமானது, உன்னதரோடு வாழப்போகும் வாழ்க்கை நித்தியமானது. திருவருகை காலத்திற்குள் பிரவேசித்திருக்கும் நாம் 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? மத்தேயு 18:3 இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி சிறுபிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சிறுபிள்ளைகளை போல மாற தீர்மானித்தார் எப்பொழுதும் சந்தோஷம், எப்பொழுதும் சுறுசுறுப்பாக, எப்பொழுதும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். வேத வசனங்களை படிக்கும் போது மேலோட்டமாக படித்தால் ஓர் பொருளும், ஆழமாக படித்தால் ஓர் பொருளும் கிடைக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நன்னாளில நம்மை பார்த்து சொல்லுகிறார். மத்தேயு 5:13 நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உணவுக்கு சுவை கொடுக்கிறது. இந்த உலகில கலப்படம் செய்ய முடியாத ஒரே பொருள் உப்பு. ஒரு பொருளை கலப்படம் செய்யணும்னா அதை விட மலிவான பொருளைத்தான் கலப்படம் செய்வார்கள். உப்புதான் உலகிலேயே மலிவானது. உப்போடு கலப்படம் செய்ய அதை விட மலிவானது வேறென்ன இருக்கிறது? ஒரு பொருளோடு கலப்படம் செய்ய அதே போன்ற பொருளைத்தான் பயன்படுத்துவார்கள். உப்பை போல வேறு எதுவும் இல்லையே. ஆக கிறிஸ்தவர்கள் கலப்படம் செய்ய முடியாதவர்கள். உப்பை மறுபடியும் கடலில் கொட்டினால் கரைந்து காணாமல் போய்விடும். அதுபோலதான் கிறிஸ்தவர் கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். கிறிஸ்தவர் கிறிஸ்துவாக மாற இந்த திருவருகை காலம் ஒரு அரிய வாய்ப்பு. மனம் திரும்பி சிறுபிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக வாழ்வு என்பது நமக்கு கிடைக்காது. மனம் திரும்ப மறுத்தால் காணாமல் போய்விடுவாய் என்று எச்சரிப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருளுகிறார். ஆக மனம் திரும்புங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.